ஆலயம் இறையாலயம் அருமையா ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருவே நீர் வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருவே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருவே நீர் வருக. குருவே நீர் வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறைமகளே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறைமகளே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறைமகளே வருக. இறைமகளே வருக. ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருள் மொழியா. ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருள் மொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை துணையாய் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு திருவிழா திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கின்றோம். இறைமைந்தன் இம்மண்ணுலகில் மனிதனோடு மனிதனாக நின்று தூய யோவானிடம் திருமுழுக்கு பெறுகின்றார். ஒவ்வொரு செயல்களிலும் தம்மையே தாழ்த்தி பரம தந்தையின் திருவுளத்திற்கு பணிகின்றார். இத்தகைய தாழ்ச்சி, அன்பு, பொறுமை போன்ற தூய ஆவியின் கனிகள் திருமுழுக்கினால் நம்முள் நிலைப்படுத்தப்படட்டும். இன்றைய முதல் வாசகத்தில் தன் அன்பிற்குரிய பணியாளனின் மேன்மையும் மாட்சியும் எடுத்துரைக்கின்றார் ஆண்டவர். பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் அடிமைத்தனத்தை அகற்றி மக்களை மீட்டெடுக்கவும் பயன்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். நாமும் இறைவன் தேர்ந்தெடுத்த கருவிதான். நமது பாதையை செம்மையாக்கி நமது வாழ்வை பிறருக்கே முன்மாதிரியாக்கி கைகோர்த்து நடப்போம். இன்றைய நற்செய்தியால் என் அன்பார்ந்த மகன் இவரே என இறைவன் மகிழ்ந்து இயேசுவினால் பூரிப்படைவதை காண்கின்றோம்.
பாவமே அற்றவர் ஆயினும் திருமுழுக்கு என்னும் மதுச்சாதனம் பெறுகிறார் இயேசு. நாமும் திருமுழுக்கு என்பதை பெயர் சூட்டும் விழாவாக மட்டும் எண்ணாமல் தூய ஆவியை நம் உள்ளத்தில் வரவேற்க தயாராக வேண்டும். திருமுழுக்கு தூய ஆவியின் கனிகளை நம்முள் பிறப்பிக்கட்டும். இயேசுவின் திருமுழுக்கினால் இறை விருப்பத்தை நம்மிலும் நிறைவேற்றுவோம். கிறிஸ்துவின் பங்காளிகள் என்பதனை உணர்ந்து கொண்டு மகிழ்வாயினும் மனவர்த்தமாயினும் இறைவனோடு மகிழ்ந்திருப்போம். தூய ஆவியின் துணை வேண்டி இப்பலியில் இறைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்க எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புலினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புலினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். வேதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே,
தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே, தந்தையினின்று உதித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரையும் அன்பார்ந்த மைந்தரென சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்களை உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் யெசையா ஆண்டவரின் ஊழியரை பற்றி அற்புதமான கவிதை ஒன்று தொடங்குகிறார். நூன் சேர்த்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, அவர் மேல் என் ஆவி தங்கும்படி செய்தேன் என்று கூறி கிறிஸ்துவை முன்னறிவித்து அவரின் திருமுழுக்கு நிகழ்வையும் நினைவுபடுத்துகிறார். மேலும் ஆண்டவரின் ஊழியராம் கிறிஸ்துவின் பணிவையும் குணநலன்களையும் எடுத்து கூறும் இறைவார்த்தைகளை நாமும் கவனித்து கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் யெசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1-4 மற்றும் இறைவசனங்கள் 6-7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வையிழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே, பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்தீர், வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டேன். அமைதியின் நீர்நிலை புத்துயிரளித்திட என்னை அழைத்தீர், நீதியின் வழியினிலே. சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால். ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, எதிரிகள் காண விருந்தொன்றை செய்தீர், வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டேன். தரையில் நறுமண தைலம் பூசினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிய கண்டேன். உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால். ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொருந்ததினார் என்றும், இதனால் அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர் புனித லூக்கா கூறுகிறார். மேலும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை,
என்றும் எல்லா இனத்தாரிலும் நேர்மையாக நடக்கும் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கூறி கடவுளின் பாகுபாடற்ற தன்மையை எடுத்து கூறும் இறைவார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 34 38 முடிய. கொர்நேலியும் மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்து உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான் இயேசுவிடம், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, திருமுழுக்கு என்றால் என்ன? திருமுழுக்குனா என்ன? திருமுழுக்கு ஏன் கொடுக்கிறோம்?
கிறிஸ்துவின் உறுப்பினராக மாறுவதற்கு. வேற அவ்வளோதானா? ஜென்ம பாவம் கழுவப்படுவதற்கு. வேற திருமுழுக்கினால் என்ன நடக்கிறது? தூயாவி இறங்கி வருகிறார், முழுமையாக கிடைக்கிறார். அப்புறம் சின்ன பிள்ளை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஞாயிறு மறைக்கலையும் நடக்குதான்னு தெரியல. அப்படிதானா? திருவருட்சாதனம் எத்தனை? 7 திருவருட்சாதனத்திற்கும் நுழைவாயில் எது? திருமுழுக்கு. இனி இவர்களே, திருமுழுக்கை பற்றி பல நேரங்களில் பல காலங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய திருமுழுக்கு என்கிற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு ஜென்ம பாவங்கள் கழுவப்படுவதற்காக, இயேசுவினுடைய உடலாக அல்லது திருச்சபையின் அங்கத்தினராக மாறுவதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு திருமுழுக்கு? இயேசு கிறிஸ்துக்கு ஜென்ம பாவம் இருந்துச்சா? தாய் மரியாவுக்கே ஜென்ம பாவம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்கு திருமுழுக்கு? அதை நாமே நினைத்து கொண்டாடுகிறோம். நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கு நாளை நினச்சி கொண்டாடுவீங்களா? திருமுழுக்கு நாள் என்னைக்குன்னே தெரியாது, அப்படிதானா? ஆமாம், பிறந்த நாளை கொண்டாடுவோம். இயேசுனுடைய திருமுழுக்கு நாளை ஏன் கொண்டாடுகிறோம்? இனி அவர்களே, இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறணுமா பெற வேண்டாமா? யோவான் சொல்லுகிறார், இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நீரா திருமுழுக்கு வாங்குறீர்? உமக்கு எதுக்கு திருமுழுக்கு? நான் தான் உங்கள்கிட்ட திருமுழுக்கு வாங்கணும், ஏன்னா நான் பாவி, நீர் பாவம் இல்லாதவர், எனவே நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. அப்போ இயேசுனுடைய திருமுழுக்கு என்பது தேவையின் அடிப்படையில் நடந்ததல்ல. இயேசுக்கு திருமுழுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறார், பெற்றுக்கொள்கிறார். ஏன் என்று சொன்னால், திருமுழுக்கில் எல்லாருடைய ஜென்ம பாவமும் கழுவப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவின் திருமுழுக்கில் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய திருமுழுக்கிற்கும் இயேசுனுடைய திருமுழுக்கிற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நாம் திருமுழுக்கு பெறுவதனால் நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மை அடைகிறோம். இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்பதனால் அவர் திருமுழுக்கின் மூலமாக எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை கல்வாரியில் மற்றொரு திருமுழுக்கின் மூலமாக, இரத்த திருமுழுக்கின் மூலமாக நிறைவு செய்கிறார். எனவே தான் இங்கு அவர் தொடங்குகிற பணியை எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்லி கல்வாரியில் முடிவு செய்கிறார். இனி இவர்களே, இந்த திருமுழுக்கிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல இருந்தாலும் இன்றைய சபை மன்றாட்டோடு இணைந்து பார்க்கிற பொழுது ஒரு மிக முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சபை மன்றாட்டு வழக்கம் போல என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். இனி இவர்கள் தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்களை உமக்கு ஏற்புடையவர்களாக நிலைத்திருக்க அருள்வீராக அப்படின்னு சொல்லி மன்றாட்டு சொல்ற. சொந்தமாகிறதுக்கும் ஏற்புடையராகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சொந்தம்னா என்ன, ஏற்புடையராகுதல்னா என்ன? இப்போ நான் ஒருத்தருக்கு, ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன், சரிங்களா? நான் மகனாக பிறந்தோம்னா அவங்க எனக்கு யாரு? அப்பா அம்மா. நான் அவங்களுக்கு யாரு? பிள்ளை. என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் சகோதரன், சரிங்களா? எங்கள் அம்மாவுடைய அண்ணனுக்கு தம்பியா? எங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு நான் தம்பி. நான் மாமாவா? மருமகன், சரியா? மாப்பிள்ளை என்னன்னு சொல்லிடலாம். அப்போ ஒருவருக்கு நான் மகனாக பிறந்த ஒரே காரணத்தினால் எல்லாருக்கும் நான் எப்படி மாறுறேன்? சொந்தக்காரனாக மாறுறேன். இதுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா? எதுவுமே செய்ய வேண்டாம், பிறந்தா போதும். நான் சேட்டை பண்ணலாம், சேட்டை பண்ணாமல் இருக்கலாம், நல்ல பையனாக இருக்கலாம், நல்ல பையன் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் இன்னாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன், அந்த ஒரு தகுதி போதும். எல்லாரும் எனக்கு யாரு? சொந்தக்காரங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் ஏற்புடையவனா? ஏற்புடையவனுக்கு நினைச்ச வேண்டியிருக்குது, ஏதாவது செய்ய வேண்டியிருக்குது. எல்லாருக்கும் ஏற்புடையவனா முதல்ல என்ன இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் வேற வேறையா இருக்கும். ஆனால் ஏற்புடையவனா மாறணும்னு நான் நினைச்சோம்னா என்ன செய்யணும்? என் விருப்பத்தை செய்யவே கூடாது.
என் விருப்பப்படி நான் வாழ்ந்தோம்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே நான் ஏற்புடையவனாக இருக்க மாட்டேன். அப்போ சொந்தமாகிறது வேற, ஏற்புடையவர் ஆகிறது வேற. திருமுழுக்கு பெறுவதனால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சொந்தங்கள். அதில் பிரச்சனையே கிடையாது. அதில் நமக்கும் பிரச்சனை கிடையாது, கடவுளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ திருமுழுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? ஆண்டவருடைய திருமுழுக்கு நமக்கு எதை சொல்லித்தர விரும்புகிறது? நீங்கள் சொந்தக்காரங்க, அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏற்புடையவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அப்போ திருமுழுக்கிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு சொந்தமா இல்லையாங்கிறது அல்ல, மாறாக நான் கடவுளுக்கு ஏற்புடையவனா இல்லையா. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடன் வானம் திறந்து புறா வடிவிலே தூய ஆவியார் இறங்குகிறார். கடவுள் என்ன வார்த்தை சொன்னார்? என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இது வேற எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் கடவுள்? இன்னொரு இடத்துலையும் கடவுள் சொல்லுவார். எங்க சொல்லியிருப்பாரு? காணா திருமணத்திலையா? தோற்றம் மாறுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுகிற பொழுது மலையின் உச்சியில் வைத்து கடவுள் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள், ஏனென்றால் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இனி இவர்களே, திருமுழுக்கு இயேசுவினுடைய பணி வாழ்விற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. சரிங்களா? இயேசுவினுடைய தோற்ற மாற்றம் எருசலேமுக்கு அவர் போவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஏன் இந்த ரெண்டு இடத்திலையும் கடவுள் ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து அப்படி என்ன செஞ்சிட்டார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன செஞ்சாரு தெரியாது. எப்படி பயிற்சி பெற்றார் தெரியாது. ஆனால் 30வது வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்? சமூக பணிகளை செய்கிறார். இன்னையோட கிறிஸ்து பிறப்பு காலம் முடிகிறது. நாளையிலிருந்து பொது காலம் தொடங்குகிறது. அது பொது காலம் என்பது இயேசுனுடைய பணி வாழ்வை அறிவிக்கின்ற காலம். எனவே எல்லா வாசங்களும் இயேசு எங்கெல்லாம் பயணம் செஞ்சாரு, யாரெல்லாம் குணப்படுத்தினார், எதையெல்லாம் அறிவித்தார், எப்படி மக்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை பற்றியாக என்ன செய்யறோம்? எல்லா வாசகம் வரும். இயேசுனுடைய பணி வாழ்க்கையை குறித்த பாடம். 30 வயசு வரைக்கும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வரையிலோ அல்லது ஏதோ இந்த சமூகம் சொல்கிற வரையில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தான் என்ன பணிக்காக வந்திருக்கிறேனோ அந்த பணியை செய்வதற்கும் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்து இறப்பதற்கும் தயாராகிறார், முடிவெடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கை எனக்கானது, ஆனால் நான் எனக்காக வாழவில்லை, இன்னொருவருக்காக வாழுகிறேன். அப்ப அந்த வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கடவுளோடு இணைந்து இன்னொருவருக்காக, இன்னொருவரை என்னுடைய சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்கிற இயேசுனுடைய உள்ளத்தை பார்த்துதான் கடவுள் சொல்கிறார், என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இனி எல்லாரையும் தன்னுடைய சகோதரிகளாக பாவித்து உதவி செய்ய போகிறார். எனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் கவலைப்படுவேனா? என்கிட்ட கேட்குறவனும் சாப்பாடு இல்லைன்னா நான் கவலைப்படுவேன். அவன் என்னுடைய மறையுரை கேட்க வந்தவங்க தான். 5000 பேருக்கு மேலே இருக்கிறான், ஆனால் அவங்க சாப்பிடலை. 4000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடலை. அப்போ எனக்கு பசிக்கும்னா அவனுக்கும் பசிக்கும், அப்போ அதை கொண்டு வா, பகிர்ந்து கொடு என்று சொல்கிறான். ஒரு உடல் நலமற்றவன் தன்னை தேடி வருகிற பொழுது எனக்கு உடல் சுகமீனம் என்று சொன்னால் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற, பார்வையிலிருந்து இருக்கிறவருக்கு, இறந்தவர்களுக்கு, உடல் சுகவீனமானவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே நான் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். நீர் விரும்பினால் நோயை நீக்கும் என்று சொல்கிற ஒரு தொழுநோயாளி ஏன் கேட்கிறான்? யாரும் அவனை தொடுவதில்லை, எனவே நான் தொட்டு நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார் என்று சொன்னால் அவர் தன்னை போல இன்னொருவரை பார்க்க தொடங்கினார். அதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. எனவே திருமுழுக்கில் தான் அவர் கடவுளுடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே கடவுளுடைய மகன் தான். நான் நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம், கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. அப்போ கடவுளுடைய நிலையில் இருக்கக்கூடியவர், எந்த வேறுபாடும் இல்லாமல் இரண்டரை கலந்தவர். கடவுளுடைய பிள்ளையா மாறதுக்கு திருமுழுக்கு தான் பெறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் அந்த ஏற்புடைய தன்மையை கொடுக்கிறார். அப்ப எல்லா மனிதரையும் நான் சமமாக பாவிக்க போகிறேன், சமமாக நடத்த போகிறேன். எனவே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்லும், அனைத்திற்கும் உயிர் முதல் ஒன்று. எனவே அவர் நம்மை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை.
இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை எல்லாரும் சகோதர சகோதரிகள். அதுக்கு அவர் கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. ஏன்னா என்னை மாதிரி தானே அவங்களும் கடவுள்கிட்ட பிறந்தவர்கள். இனி இவர்களே, எனவே கடவுள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று சொல்கிறார். தோற்றம் மாறிய பிறகு என்ன நடக்குது? தோற்றம் மாறிய பொழுது யாரெல்லாம் இயேசுவை சந்திச்சு பேசினாங்க? எலியாவும் மோசையும். ஏன் அவங்க 2 பேர் பேசினாங்க? எதை பற்றி பேசினாங்க? இயேசுவினுடைய இறப்பை குறித்து அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள். இயேசு தன்னுடைய இறப்பை குறித்து என்ன சொல்கிறார்? தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யாரை பாவி என்று சமூகம் ஒதுக்கியதோ, யாரை மீட்பதற்காக, யார் பாவம் செய்து தங்கள் இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு வந்தாரோ அவர்களை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், இனி நாங்கள் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன். இந்த கொட்டிலை சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு, அவற்றிற்காகவும் நான் வந்திருக்கிறேன். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய எல்லாருடைய மீட்புக்கு ஈடாக தனது உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அப்போ இயேசு மறுபடியும் என்ன செய்கிறார்? தாபோர் மலையிலே தான் தோற்றம் மாறிய பொழுது மறுபடியும் தான் கடவுளுடைய மகன், கடவுளுக்கு ஏற்புடையவன் என்பதை எண்பித்து காட்டுகிறார். எப்படியெல்லாம் சாக போறேன், அது குறித்து கவலையா? பரவாயில்ல, இருக்கட்டும். கஷ்டமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், கொடூரமா இருக்கும், பரவாயில்ல. ஆனாலும் நான் இறந்தால்தான் இவர்களுக்கு மீட்பு உண்டாகும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். எனவே மீண்டுமாக கடவுள் சொல்கிறார், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஏனென்றால் இவர் என் மகன் மட்டுமல்ல, திருமுழுக்கின் வாக்குறுதிக்கு ஏற்புடையவராக இவர் இருக்கிறார். இனி இவர்களே, நம்முடைய பிள்ளைகள் பிறந்த உடனே அவர்களை கொண்டாடி இருப்போம், அப்படிதானா? குழந்தைனா இன்னும் சந்தோஷமா நம்முடைய இழி நிலையை அவன் அகற்றி விட்டான், நம்மளை இனிமே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, பிறந்துட்டான் அப்படின்னு சந்தோஷம். அது பிள்ளைகளை கொண்டாடுவோம். அவன் வாயை திறந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் உற்சாகம். கொஞ்ச காலம் கழிச்சு ஆமாம், ஒன்று பெற்றதுக்கு ஒரு அரிசி மூடியை பெற்றிருக்கலாம், ஒரு அம்மிக்கெல்லாம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ அவன் நம்முடைய குழந்தை தான், நம்முடைய பிள்ளை தான், அவர்களுக்கு நம்ம தொடர்ந்து செய்ய தான் போகிறோம். ஆனால் இந்த குழந்தை சின்ன வயசுல இருக்கிற பொழுது, பிறந்த பொழுது நமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல வளர வளர இல்லை. அப்ப ஏற்புடை தன்மை என்பது நான் கடவுளுக்கு கொடுக்கிற பரிசு, நான் என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கிற பரிசு, நான் என்னுடைய சமூகத்திற்கு கொடுக்கிற பரிசு. இந்த உலகத்துல பிறந்ததுனால ஏதாவது ஒரு வகையில எல்லாருடையனும் நான் சொந்தமாக இருக்கிறேன். இப்ப நான் பங்கு தந்த நீங்க மக்கள் சொந்தம். ஆனால் நாம் 2 பேருமே ஏற்புடையவர்களா? அது நாம் ஒருவர் மற்றவருக்கு செய்கிற செயல்களில் தான் வெளிப்படும். ஒரு பங்கு தந்தைக்குரிய பணிகளே செய்யல, ஏனதானு இருக்காரு, கண்டுக்கிடவே இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? சரி, ஒரு 5 வருஷம் தேர்வாரு அப்படிவீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு ஏற்புடையவனாக இருக்கிறேன்னா 5 வருஷம் முடிஞ்சிருமோ? அப்போ ஏற்புடைமை என்பது என்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நான் என்ன செய்யறேன்? முடிவெடுப்பேன். சரின்னு ஒரு 2 வருஷம் தானே பார்த்துக்கலாம், இன்னும் 2 வருஷம் முடிஞ்சிருமோ அப்படி நான் எந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறேன் என்பது ஏற்புடை தன்மையில் வெளிப்படுகிறது. அப்போ கடவுளுக்கு நான் மகனாக திருமுழுக்கில் பிறந்திருக்கிறேன், நான் கடவுளின் சொந்தம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய திருமுழுக்கின் மூலமாக கடவுளுக்கு சொந்தமான நான் அவருக்கு ஏற்புடையவனாக இருக்கிறேனா என்பதை குறித்து ஒரு பெரிய கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த ஏற்புடை தன்மை தான் நாம் கடவுளுக்கு தருகிற பரிசு. அந்த ஏற்புடை தன்மை தான் திருமுழுக்கு நம்மிடம் கேட்கிற அழைப்பு, நமக்கு விடுக்கிற அழைப்பு. இந்த ஏற்புடை தன்மையை நான் எப்படி கொடுக்க போகிறேன், அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொருவரும் தனித்தனியே தீர்மானித்துக் கொள்ளட்டும். கடவுள் யாரையும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. இந்த 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. பேதுரு சொல்கிறார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படவில்லை என்பதை நான் நம்புகிறேன். எங்க வச்சு சொல்றாரு? கொர்நேலியு அப்படின்னு ஒருத்தர் வீட்டில் வச்சு பேசுறாரு. அந்த கொர்நேலியு யாரு? ஒரு புற இனத்தவன். புற இனத்தவன், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. பேதுரு உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் பேதுருவை சென்று அழைப்பதற்கு தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி வைக்கிறார். பேதுருவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த நிகழ்வு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பேதுரு மேல் மாடியிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ வானத்திலிருந்து ஒரு பெரிய திரைச்சீலை கீழே இறக்கப்படுது. அதில் பல்வேறு விதமான உணவுகள் இருக்கிறது. நீ அதை சாப்பிடு என்று சொல்லி கடவுள் சொல்கிற பொழுது பேதுரு சொல்கிறார், அசுத்தமானதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லையே. அப்போ அவர் சொல்கிறார், கடவுள் நன்மையானது என கருதுவதை நீ தீட்டு என கருதாதே என்று சொல்கிறார். அவருக்கு புரியல. ஆனா கொர்நேலியு வீட்டுக்கு அவர் மறையுரை ஆற்றுகிற பொழுது எல்லார் மீதும் தூய ஆவி இறங்குவதை பார்க்கிற பொழுதுதான் பேதுரு சொல்கிறார்,
கடவுள் நம்மை மீட்டு கொண்டது போல பிற இனத்தவரை மீட்டுக் கொள்கிறார், அனைவரையும் தமக்கு உரிமையானவர்களாக மாற்றுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இந்த வெளிப்படை தன்மைதான் பேதுருவை பிற்காலத்தில் பிற இனத்தாரோடு இணைந்து அமர்ந்து உண்ண அவருக்கு பணித்தது. அப்ப அடுத்த நிலைக்கு செல்கிற ஒரு நிலை, நான் ஒரு பரிசுத்தமான பரிசேயன், தூயவன், திருத்தூதன் என்று ஒதுக்கி கொண்ட பவுலடிகளார் நான் பிற இனத்தாருக்குடைய திருத்தூதனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் திருமுழுக்கு பெற்றதனால் அல்ல, அவர் அழைக்கப்பட்டதனால் அல்ல, மாறாக கடவுளுக்கு ஏற்புடையவனாக அவர் மாறியதால். அப்போ நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற வேண்டியிருக்கிறது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த காரியங்களை செய்வோம், ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாகவும் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா நமது திருமுழுக்கை புதுப்பிக்கட்டும். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் நமது நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு தந்தருள்வாராக. உமது ஊழியர்களாக வாழ அழைப்பவரே, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்களை தூய ஆவியால் நிரப்பி கரத்தால் வழி நடத்தவும், மக்களை இறைப்பாதையில் வழிநடத்த தேவையான வல்லமையை தந்து காத்து வழி நடத்தும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலோடு ஆட்சி புரிய வருபவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள், நீர் மக்களை நேசித்து அன்பு பாதையில் வழி நடத்தியது போல ஆட்சியாளர்களும் பிரிவினை பிரித்தாளும் போக்கை கைவிட்டு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வளமான வாழ்வை ஏற்படுத்தும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் எம்மை நிரப்புபவரே, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியை உணர்ந்து தூய ஆவியின் வல்லமை எங்களில் தொடர்ந்து நிறைவேறவும், தூய ஆவியின் கனிகளை பெற்று நற்செய்தியை வாழ்வாய்க்கிட வர வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பார்ந்த மகன் இவரே, என்று இறை தந்தையால் அரவணைக்கப்பட்டவரே, எமது பிள்ளைகளுக்கு கல்வி, இறைஞானம், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், இறைவன் விரும்பும் பாதையில் தூய வாழ்க்கை வாழ்ந்து பெற்றோர் பெரியோரை மதிக்கவும் கீழ்ப்படிந்தும் சிறந்தவர்களாக வளர வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்றவரே எம் இறைவா, எம் பகுதியில் தகுந்த கால சூழ்நிலை நிலவி விவசாயம் சிறந்து பொருளாதாரம் மேம்படவும், குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் பெருகவும், எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர்
உமது அருளால் பெற்று மகிழும் வரம் வேண்டும் என ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் நாங்கள் எழுப்பியிருக்கிற மனங்களில் எழும்பியுள்ள எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னென்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என்னென்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை போவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இளஞ்ச வேளையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே. எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை போவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என்னென்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என்னென்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்துவதற்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கைகள் அவரது வழியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக
உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக ஊழிய கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் வருள்ள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
தெய்வம், உறவாடும் தெய்வம், உறவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவே ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடி விழிரண்டும் ஏற நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் மேக நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் ஒபில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானை காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் ஒபில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானை காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன். மாறாத இன்பம் நீங்காத துன்பம், மாறாத இன்பம் நீங்காத துன்பம், உன் வார்த்தை நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான் சரளப்பரே, இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று
யோவான் இவரை பற்றி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மிகவும் பிரஸ்தமான சிந்திர இருதயமே